ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். தினமும் வெறும் ஒரே ஒரு கைப்பிடி வேர்க்கடலை சாப்பிட்றது உங்கள் உடலில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தும் தெரியுமா? பலரும் இந்த வேர்க்கடலைய ஏழைகளோட பாதாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையில் இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் பாதாமுக்கு இணையாக மட்டும் இல்லைங்க. சில விஷயங்கள் அதை விட சிறப்பாகவே செயல்படுது அப்படின்னு சொல்லலாம். இதயத்தை பாதுகாக்குது, இரத்த சர்க்கரையை கட்டுக்குள் வைக்குது, எலும்புகளை பலப்படுத்துது, மூளையோட திறனை அதிகரிக்குது, உடல் எடையை குறைக்கிறதுக்கும் உதவுது. ஆனால் எல்லாரும் பாதாம் அதாவது வேர்க்கடலையை சாப்பிடலாமா? எல்லாருக்கும் இது நன்மையை கொடுக்குமா? சிலருக்கு நன்மைகளை கொடுக்கும், சிலருக்கு ஆபத்துக்களை கூட விளைவிச்சிடலாம். யாரெல்லாம் வேர்க்கடலையை சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, ஒரு நாளைக்கு எவ்வளவு வேர்க்கடலை சாப்பிடலாம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். எந்த நேரத்தில் சாப்பிடுறது நம்மளோட உடம்புக்கு முழுமையான சத்துக்கள் உடலில் போய் சேரும், எந்த டைமில் சாப்பிட்றதுங்கிறது ரொம்பவே முக்கியம். இது எல்லாத்த பற்றியும் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதோடையே 95% மக்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறை பற்றியும் பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு வேர்க்கடலை பிடிக்கும் அப்படின்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஊரில் வேர்க்கடலையை எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள். வேர்க்கடலையா, மல்லாக்கொட்டையா, அப்படி இல்லைன்னா நிலக்கடலையா? முதல்ல வேர்க்கடலையில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பார்த்துடலாம். 100 கிராம் வேர்க்கடலையில் புரதம் 25 கிராம் இருக்குது. அதாவது 25லேருந்து 26 கிராம் வரைக்கும் இருக்குது. நல்ல கொழுப்பு 49 கிராம், நார்ச்சத்து 8 கிராம், விட்டமின் இ, மெக்னீஷியம், பொட்டாசியம், ஜிங்க், பாஸ்பரஸ், போலேட், நியாசின், ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களும் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு உணவு தாங்க வேர்க்கடலை. அதனால தான் இதை நம்ம சூப்பர் ஃபுட் அப்படின்னு கூட சொல்கிறோம். நம்மளோட பாரம்பரியத்தில் முன்னோர்கள், நம்மளோட தாத்தா பாட்டிலாம் பாதாம், முந்திரி, பிஸ்தா இதெல்லாம் அவங்க சாப்பிடலை. அதுக்கு பதிலாக வேர்க்கடலையை தான் அவங்க தேர்ந்தெடுத்து சாப்பிட்டுட்டு வந்திருக்காங்க. அவ்வளவு ஆரோக்கியமாக இருந்திருக்காங்க. தினமும் வேர்க்கடலை சாப்பிட்றதுனால உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களையும் நன்மைகளையும் பார்த்துடலாமா? முதலாவது நன்மை என்னன்னா, இதயத்தை பாதுகாக்குது. வேர்க்கடலையில் இருக்கக்கூடிய மோனோ அன்சாச்சுரேட்டட் இருக்குல்ல, அந்த ஃபேட்டு இதயத்துக்கு ரொம்ப நல்லது. கெட்ட கொழுப்பு எல்டிஎல்லை குறைக்கும், நல்ல கொழுப்பு அப்படிங்கிற ஹெச்டிஎல்லை அதிகரிக்கிறதுக்கும் வேர்க்கடலை பயன்படுது. இதனால மாரடைப்பு அபாயம் வரக்கூடியதை குறைச்சிக்கலாம். இரத்த நாளங்களை ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுக்கு பயன்படுது. இரண்டாவது நன்மை என்னன்னா, புரதத்தை அதிகரிக்கிறதுக்கு உதவுது வேர்க்கடலையை சாப்பிட்றப்ப. சைவ உணவு சாப்பிட்றவங்களுக்கு வேர்க்கடலை அப்படிங்கிறது ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, விளையாட்டு வீரர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ப்ரோட்டீன்கிற சத்து ரொம்பவே அவசியமான ஒன்றா இருக்குது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரோட்டீன் பவுடர்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க. ப்ரோட்டீனுக்காக மருந்து, மாத்திரைகள், சப்ளிமெண்ட்ஸ்லாம் எடுத்துக்குவாங்க. அதெல்லாம் எடுத்துக்கிறத விட ப்ரோட்டீன் நிறைந்த வேர்க்கடலை நீங்கள் எடுத்துக்கிறது உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு சக்தியும் பவரையும் தரும். நிறைய பேர் நான்வெஜ்லாம் சாப்பிடவே மாட்டாங்க. சிக்கன், மட்டன், முட்டைலாம் சாப்பிட மாட்டாங்க. இதில் தான் ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் சைவம் சாப்பிட்றவங்களுக்கு ஒரு ப்ரோட்டீன் ரிச் அப்படிங்கிறது வேர்க்கடலை மூலமாகவே கிடச்சிரும். வேர்க்கடலையை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிறப்ப தசைகள் வலுவாகும், உடல் சோர்வு குறையும். எக்ஸசைஸ் செய்கிறவங்க இந்த வேர்க்கடலை ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்கும். மூன்றாவது நன்மை என்னென்னா, உடல் எடையை குறைக்கிறதுக்கு வேர்க்கடலை பயன்படுது. பலரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, வேர்க்கடலை சாப்பிட்டா குண்டாயிருவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அளவாக நீங்கள் வேர்க்கடலை சாப்பிட்டா உடல் எடையை குறைக்கிறதுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அளவாக நீங்கள் டெய்லி எடுத்துக்கிட்டு வந்தால் வயிறு நிறைந்த ஒரு உணர்வை கொடுக்கும். அதனால தேவையற்ற ஜங்க் ஃபுட்டு, ஸ்நாக்ஸ் சாப்பிடணுங்கிற எண்ணம் வராது. ஈஸியாக நீங்கள் உடல் எடையை குறைச்சிக்கலாம். உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு டயட் இருக்கிறவங்க உங்களோட உடல் எடையை குறைக்கிற டயட்டில் கடலையை அதாவது வேர்க்கடலையை கட்டாயமாக சேர்த்துக்கலாம். அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நான்காவது நன்மை, சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ஒரு பெஸ்ட் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். வேர்க்கடலையில் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் குறியீடு தான் இருக்குது. இரத்த சர்க்கரை அளவு அதனால் திடீர்னு உயராது. இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து இருக்குல்ல, அது சர்க்கரையை மெதுவாக உறிஞ்சுறதுக்கு பயன்படுது. சர்க்கரை நோயாளிகள் அளவாக வேர்க்கடலை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது, அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. ஐந்தாவது நன்மை, மூளையோட திறனை அதிகரிக்கிறதுக்கு வேர்க்கடலை பயன்படுது. வேர்க்கடலையில் விட்டமின் இ, நியாசின், ஹெல்த்தி ஃபேட் இது மூணுமே இருக்குதுங்க.
இந்த 3ம் சேர்ந்து மூளையோட செல்களை பாதுகாக்க பயன்படுது. ஞாபக சக்தியை மேம்படுத்துறதுக்கு கூட பயன்படுது. கவனச்சிதறலை குறைக்குது. மாணவர்களுக்கு ஒரு சிறந்த உணவு அப்படின்னா வேர்க்கடலையை சொல்லலாம். அதாவது பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு டெய்லி வேர்க்கடலை மிட்டாயை நீங்கள் ஸ்நாக்ஸாக வச்சு கொடுக்குறப்ப அவங்களுக்கு நல்ல ஒரு ஞாபக சக்தியை இன்க்ரீஸ் பண்ணும். அதாவது மெமரி பவரை ஷார்ப்பாக்கும். படிக்கிற விஷயங்கள் ஞாபகத்தில் இருக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். அதே மாதிரி வயசானவங்க 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க டெய்லி ஒரு இப்படி வேர்க்கடலை எடுத்துக்கலாம். இல்லைன்னா அவிச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். வறுத்து மட்டும் எடுத்துக்காதீங்க. இது மாதிரி வயதானவர்கள் சாப்பிட்டுட்டு வர்றப்ப அவங்களுக்கும் ஞாபகத்திறன் அதிகரிக்கும். 6வது நன்மை, எலும்புகளை பலப்படுத்துறதுக்கு வேர்க்கடலை பயன்படுது. வேர்க்கடலையில் மெக்னீஷியம், பாஸ்பரஸ், கால்சியம் இது எல்லாமே இருக்குது. இது எல்லாம் சேர்ந்து எலும்புகளோட ஆரோக்கியத்துக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். முக்கியமாக இப்போல்லாம் 30 வயசை எட்டிருச்சுனாலே மூட்டு வலி, இடுப்பு வலி, தோள்பட்டை வலி இது எல்லாம் சேர்ந்து வந்துடுது. அப்படி இந்த மூட்டு வலி, முதுகு வலி எல்லாம் வராமல் இருக்கணும்னா தினமும் வேர்க்கடலை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. வயசானவங்களுக்கு கூட மூட்டு வலி இருந்து ரொம்ப பாடாப்படுத்தும். அவங்கெல்லாம் வேர்க்கடலையை தினைக்கும் ஒரு கைப்பிடி எடுக்க எடுக்க மூட்டு வலி குறைய ஆரம்பிக்கும். வயதானவர்களுக்கு இது ஒரு சிறந்த உணவாக இருக்குது. 7வது நன்மை, தோலை அழகாக்கிறதுக்கு வேர்க்கடலை பயன்படுது. வேர்க்கடலையில் விட்டமின் இ இருக்குது. இது ஸ்கின்னை நல்லா க்ளோவாக வச்சுருக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் கூட இருக்குது. இது தோள்களை பாதுகாக்குது, முதுமையை தாமதப்படுத்துது. வயசானவங்களுக்கு வரக்கூடிய முக சுருக்கம்லாம் இருக்குல்ல அதெல்லாம் தள்ளி போடும். அதனால் வயசானவங்க கண்டிப்பாக இந்த வேர்க்கடலையை தினைக்கும் உணவில் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. எப்பயும் இளமையோடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வேர்க்கடலை பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். 8வது நன்மை, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு வேர்க்கடலை பயன்படுது. இந்த வேர்க்கடலையில் ஜிங்க்கு, விட்டமின் இ, காப்பர் இது எல்லாமே இருக்குது. இது இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு உதவுது. அடிக்கடி சிலருக்கெல்லாம் சளி, இருமல், காய்ச்சல் இதெல்லாம் வரும். அப்படி இருக்கிறவங்க வேர்க்கடலையை தினைக்கும் சாப்பிட்றப்ப சளி, இருமல், காய்ச்சல் இந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம். ஏன்னா உங்களோட உடம்புல நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக்கிறோம். இதனால் வெளியிலேருந்து வரும்ல அந்த பாக்டீரியா, வைரஸ் மாதிரியான தொற்றுகளை எதிர்த்து போராடுற தன்மை கூட உங்களுக்கு கிடைச்சிரும். 9வது நன்மை, மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கு வேர்க்கடலை பயன்படுது. வேர்க்கடலையில் அதிக அளவு நார்ச்சத்து இருக்கிறதுனால குடலோட இயக்கத்தை சீராக வச்சுருக்கிறதுக்கும் மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கும் பயன்படுது. குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் கூட உதவியாக இருக்கும். நம்ம வீடுகளில் பெரியவங்க சொல்லுவாங்கள்ல, வேர்க்கடலையை சாப்பிட்டிங்கன்னா வயிற்றுப்போக்கு போகும், அதிகமாக சாப்பிடாதீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. பச்சையாக சாப்பிடாதீங்க, பச்சையாக சாப்பிட்டாலும் தான் வயிற்றால் போகும். நார்ச்சத்து இருக்கிறதுனால அளவாக எடுத்துக்கிட்டா உங்களுக்கு நல்ல செரிமானம் மேம்படும். அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் வயிற்றால மாதிரியான பிரச்சனைகள் வரும். 10வது நன்மை என்னென்னா, நீண்ட ஆயுளுக்கு உதவலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வேர்க்கடலையில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குது. இது உடலில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கலை எதிர்த்து போராட உதவுது. செல்கள் சேதமடைகிறது குறைக்குது. நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு நீங்கள் வேர்க்கடலை எடுத்துக்கிறப்ப அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரியான முறையில் வேர்க்கடலையை சாப்பிட்டா தானே நமக்கு நல்லது. ஒரு கைப்பிடி தினமும் சாப்பிடலாம். அதாவது ஒரு கைப்பிடினா எவ்வளவுனா 25லேருந்து 30 கிராம் எடுத்துக்கலாம். இதில் உப்பு சேர்க்கக்கூடாது, காரம் சேர்க்கக்கூடாது. எண்ணெயில் போட்டு வறுத்தோ பொரிச்சோ சாப்பிடக்கூடாது. வெறுமனையே நீங்கள் வறுத்து வச்சுருப்பாங்கள்ல அந்த வேர்க்கடலையை சாப்பிடலாம். இல்லைனா வேக வச்சு சாப்பிடலாம். இது கூட கொஞ்சோண்டு வெல்லம் சேர்த்து சாப்பிட்றது உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும் உடனடியாக. வேர்க்கடலை அப்படிங்கிறது ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டுங்க. வெல்லம் அப்படிங்கிறது அயன் கண்டென்ட் நிறைஞ்சது. இது ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்றது ஒரு நல்ல காம்பினேஷன். இந்த மாதிரி நீங்கள் எந்த டைமில் எடுத்துக்கிறது ரொம்ப சிறந்ததுன்னா, காலையில் சாப்பிட்றதா இருந்தால் சாப்பிடலாம். அப்படி டைம் இல்லைன்னா ஈவினிங்கு நீங்கள் பஜ்ஜி, போண்டா இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு பதிலாக வேர்க்கடலையை ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம். யாரெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். சிலருக்கு வேர்க்கடலை சாப்பிட்டா அலர்ஜி வரும். அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் வேர்க்கடலையை அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. கிட்னி நோயாளிகளும் கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்களும் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வேர்க்கடலை எடுத்துக்கிறது நல்லது. வேர்க்கடலை அப்படிங்கிறது ஆரோக்கியமான உணவு தான். ஆனால் அளவுக்கு மிஞ்சி எடுத்துட்டோன்னா அமிர்தமும் நஞ்சா மாறிடும் அப்படிங்கிற பழமொழி வேர்க்கடலைக்கும் பொருந்துங்க. இந்த வீடியோவில் வேர்க்கடலை சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் பற்றி தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள்
சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது. இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.